இனிமையான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஏழை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். பானு பானு அப்படின்றது ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய ஒரு வண்டியில வச்சு பூங்கா நோக்கி ஒரு அம்மா, ஒரு பெண்மணி தள்ளிட்டு போறாங்க. அவங்க பேர் பார்வதி. ஏன் இந்த பார்வதி இந்த குழந்தைய கூட்டுட்டு போறாங்கன்னா, சாயந்தர நேரம் ஆயிடுச்சு. அந்த வீட்டு எஜமானர் நல்ல கண்ணு பிள்ளை, அவங்களும் அவங்க வீட்டம்மா கருணாம்பாள், அவங்க ரெண்டு பேரும் அப்பதான் கொஞ்சம் சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரம். இந்த பானுன்றது துரு குழந்தை. எந்த நேரமும் பகல்ல சிறு குழந்தைகள்னா எப்பயுமே கேள்வி கேட்டுக்கிட்டோம், வம்பு பண்ணிக்கிட்டோம், இழுத்து எதையாவது போட்டுக்கிட்டோம், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இயல்பு தானே. அப்படி இருக்கிறது தானே குழந்தையினுடைய குணம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிள்ளைகள்லாம் சேட்டைகளே பண்ணாமல் தொல்லைகளே பண்ணாமல் வளர்ந்துடணும்னு பார்க்குறோம். அப்படி வளர்ந்தா அது பிள்ளைகள் இல்லை, அது வளரும் பொம்மைகளாக தான் இருக்கும். சேட்டைகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சாதானே குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை தான் பானு. ஆனால் பணக்கார வீட்டு குழந்தை. நல்ல கண்ணுக்கு பல வேலைகள் இருக்குது. பணப்பட்டுவாடா, குத்தகை பணப்பட்டுவாடாவை பார்க்கணும், வம்பு வழக்கு ஏதாவது சின்ன சின்ன பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைக்கணும், இந்த விவசாயிகளினுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் போட்டு கணக்கெல்லாம் வழக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு மாலையில தான் ஓய்வு கிடைக்கும். அந்த ஓய்வு கிடைக்கும் போது மனைவியோட அவர் சந்தோஷமா பேசி மகிழ்ந்து சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு நினைப்பார். அந்த நேரத்தில் இந்த சிறுபிள்ளை நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம், குழந்தை நம்ம கிட்ட இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்க்குக்கு கூட்டு போ அப்படின்ட்டு பார்வதி அப்படின்ற வேலைக்கார அம்மா கூட அனுப்பி விட்டுறாங்க. பார்வதி அவளை பெண்ணுன்னு சொல்லலாம், மாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம கலைஞர் சொல்றாரு. ஏன் ஒரு பெண்ணை மாடுன்னு சொல்றாருன்னா, மாடு மாதிரி உழைக்கிறான். அதனால பிறந்தது பெண்ணாதான் பிறந்தா, மனிதனாதான் பிறந்தா. ஆனா அவளுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா மாட்டை விட மோசமா இருக்குது. அது மாட்டை வேலை வாங்குவதை விட இந்த பெண்மணி அந்த வீட்டில் மிகவும் கடுமையாக வேலை வாங்குறாங்க. இடுப்போடிய வேலை பகல் பூரா. மாலை நேரத்தில் குழந்தைய வேற கூட்டு போயிட்டு விளையாட்டு காமிச்சு கூட்டு விடணும். அவங்க வீட்டுக்காரு இன்னைக்கு ஆசாசியா கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 சேர்த்து வச்ச காசை கொண்டு மூக்குத்தி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மூக்குத்தியில குச்சை எடுத்துட்டு, மூக்குல இருக்கிற குச்சை எடுத்துட்டு மூக்குத்தி போட்டு அழகு பார்க்க போறாரு அந்த ஏழை கணவர். பார்வதியும் அதை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கிறா. இன்னைக்கு அத்தான் வருவாரு, நமக்கு மூக்குத்தி தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. அந்த ஏக்கத்தோடையே பார்வதி அந்த பிள்ளைய கூட்டுக்கிட்டு பூங்காவுக்கு போயிட்டா. ஆனா இவங்க பணக்கார வீட்டை சார்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கர்ப்பப்பையை திருப்பி போட்டு ஆப்ரேஷன். அதாவது அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை இப்படி சொல்லுவது உண்டு. ஏன்னா அதிகமான பிள்ளைகள் வேணாம், வசதிக்கு தகுந்த மாதிரி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு செலவு பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏழை வீட்டில் முடியுமா, கிடைக்குமா? பகல்ல கடுமையா வேலை செய்யணும். சாயந்தரம் ஆச்சுன்னா தண்டல்காரர், கடன்காரர், பால்காரர் இவர்கள் எல்லாம் காசு கேட்க வந்துருவாங்க. அவர்களுக்கு பட்டுவாடா பண்ணணும். இதற்கு நடுவில் வீட்டில் பார்த்தீங்கன்னா 6-7 பிள்ளைங்க வேற இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமா பேசுறதுக்கு எங்கிருந்து நேரம் கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா பணக்காரர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு இல்லை. அவர்கள் சந்தோஷமாக இருக்க நேரத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல வானம் இருட்டுது. அண்ணாந்து பார்க்கறா பார்வதி. பார்த்தா கரு கருன்னு இருக்கு. இப்படி ஒரு கருப்பை இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்குறா. எப்பன்னா முதலாளிகிட்ட மாசம் மாசம் சம்பளம் கேட்கும்போது. வேலை வாங்கும்போது சுடுன்னு வாங்கிடுவாங்க. ஆனா சம்பளம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எனாமா கொடுக்குற மாதிரி முகமே அவருக்கு கருத்து போயிடும், அவருக்கு சிறுத்து போயிடும், கருத்து போயிடும். அப்படிப்பட்ட மேகத்திலேருந்து ஒரு 2 தூறல் பார்வதி மேலே விழுது. அதனால சரி நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அந்த நேரத்துலையும் இந்த மூக்குத்தி நினைப்பாவே பார்வதி இருக்கா. கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வேகமாக வர்றதுக்குள்ள நல்ல இடி மழை. ஒரு மரத்துக்கு கீழே
குழந்தையோட பார்வதி ஒதுங்கிடுறா. அந்த நேரம் பார்த்து கடுமையான காற்று இடி மழையில் ஒரு கிளை முறிஞ்சு விழுந்துடுது. இந்த கிளையில கீழே பானுவும் பார்வதி 2 பேரும் சிக்கிக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு எதுவும் ஆகாதவாறு பார்வதி பார்த்துக்கிட்டா. அந்த நேரம் அந்த முதலாளியோட கார் வேகமாக வருது. மழையில் குழந்தை என்னாச்சோ காரில் நனையாமல் கூப்பிட்டு போகலான்ட்டு வந்து பார்த்தா 2 பேரும் அடிபட்டு இருக்கிறாங்க. குழந்தை அழுகுற குழந்தைய முதலாளி காரில் ஏற்றிக்கிட்டு கூட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் அதே இடத்துல ஐயோ அத்தான் அப்படின்னு கத்திட்டு மூர்ச்சை ஆகிடுறா. அப்போ உயிரோட இருக்கிறாளா இல்லையானே தெரியல, மயங்கிட்டா. அவள் கிடக்கிறா கீழே. ஆனால் இந்த அதிக அடிபடாத குழந்தை மருத்துவமனைக்கு போயிடுது. அதிக அடிபட்டவ கீழே கிடக்கிறா. அவன் ஏன் கிடக்கிறா? அங்கே கீழே கிடக்கிறது யாரு? பார்வதியா? இல்லை, பார்வதி என்பதால் அவள் கீழே கிடக்கவில்லை. அவள் ஒரு ஏழை என்பதால் அங்கே கீழே கிடக்கிறாள். ஏழை என்பதால் அவள் அங்கே உதவிக்கு ஆள் இன்றி அவள் அங்கே கிடக்கிறா. இதுதான் ஏழைகளுடைய நிலைமையா இருக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமா ஏழைகளுடைய உயிர் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதில்லை என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது கதையினை முடிக்கிறார்.